தாம்பரம் அருகே ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் 2 பேரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் 2 பேர் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் பணியாளர்கள் 2 பேர் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரனின் உறவினர் ஆஜராகாத நிலையில் அவரது ஹோட்டல் பணியாளர்கள் 2 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகனிடம் இன்று மாலை விசாரணை நடைபெற இருக்கிறது. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளரும் கட்சி பிரமுகருமான சதீஷிடம் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட நிலையில் திருநெல்வேலி நோக்கி சென்ற நெல்லை விரைவு ரயிலில் போலீசார் சோதனை நடத்தியதில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நயினார் உறவினரிடம் மீண்டும் விசாரிக்க போலீஸ் முடிவு செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சங்கர். தற்பொழுது ஹோட்டலில் பணியாற்றிய 2 பேரிடம் விசாரணை நடத்துறாங்க. அடுத்த கட்டமாக யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற இருக்கு? விவரங்கள் என்ன? அதாவது திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருக்காக சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் கடந்த 6ஆம் தேதி 4 கோடி ரூபாய் வந்து எடுத்து சென்ற ஹோட்டல் மேலாளர் சதீஷ் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்து தொடர்ந்து சம்மன் அனுப்பி வந்தனர் 8 பேருக்கு. இதில் நயினார் நாகேந்திரன் 2 முறை வந்து சம்மனுக்கு ஆஜராகவில்லை. நேற்று அவரோட வழக்கறிஞர் ஜெய்கண்டே என்பவர் மேலும் ஒரு அவகாசம் கேட்டு வந்து கடிதம் அளித்து விட்டு சென்றிருந்தார். இது சம்பந்தமாக நயினார் நாகேந்திரனுக்கு போலீசார் மேலும் ஒரு சம்மன் அனுப்பத்துக்கான தேதியை குறித்து சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளனர். அதே வழக்கில் 8 பேர் சம்மனில் இந்த ஹோட்டல் மேலாளர் ஆசை தம்பி, அவர் லாட்ஜ் மேலாளர் ஜெய்சங்கர் மற்றும் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் ஆகிய 3 பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த 3 பேர் அனுப்பப்பட்ட சம்மனில் இந்த ஹோட்டல் மேனேஜர் ஆசை தம்பி, லாட்ஜ் மேனேஜர் ஜெய்சங்கர் ஆகிய 2 மட்டும் இன்று நண்பகல் வந்து தாம்பரம் போலீசார் முன்பு ஆஜராகி தங்கள் விளக்கத்தை அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் உங்கள் 3 பேரையும் ஒரே நேரத்தில் தான் விசாரிக்க வேண்டியது என கூறி நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகனுடன் மேலும் இன்று மாலை வந்து ஆஜராக கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் இன்று மாலையும் அந்த 3 பேரையும் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன், ஹோட்டல் மேலாளர் ஆசை தம்பி, லாட்ஜ் மேலாளர் ஜெய்சங்கர் ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடைபெற உள்ளது. மேலும் இந்த சம்மன் தொடர்ந்து இந்த நயினார் நாகேந்திரனுக்கு மேலும் ஒரு சம்மன் முடிவு போட்டதால் இந்த வாரத்துக்குள்ளாக அவர்களை விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.